ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகழாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கதை உன்னை தாங்குவேன். இசப்பா சொல்ல, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு நன்மை செய்வேன், உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள் மறைச்சாலும் பிழைப்பாங்க. நீ என்னை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக உங்களை ஒருபோதும் நீங்கள் எப்படியாப்பட்ட வியாதியில் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படியாப்பட்ட மரண படுக்கலாம் சரி, உங்கள் வியாதியில் இருந்தால் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பேன். உங்கள் மரண படுகளை உங்களை எழுப்பேன். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். விசுவாசிக்கிற பிள்ளைகள் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். எந்த சூழ்நிலை நான் நம்புங்க, நான் நிச்சயமாக உங்களுக்கு சுகம் கொடுப்பேன், உங்கள் வியாதியில் சுகம் கொடுப்பேன்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை காலை வேலை கடந்து வருது. இன்னைக்கு நம்மளோட வாய்ப்புல வச்சு நம்ம எப்படியாப்பட்ட வியாதியில் இருந்தாலும் சரி, கர்த்தர் நிச்சயமாக சுகம் கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கார். நம்ம எப்படியாப்பட்ட மரண படுகள் இருந்தாலும் சரி, கர்த்தர் எழுப்பு வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அற்புதம் செய்கிற தேவன், மரக்கல் செய்கிற தேவன். அவர் நேற்றும் என்றும் மாறா தேவனாக இருக்கிறார். அவர் நேற்று மட்டும் அற்புதம் செய்கிற தேவனால இன்றும் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கி எத்தனை அற்புதம் செய்கிறார். இன்றைக்கி எத்தனை கேன்சர் கட்டி கேன்சர் வியாதி எத்தனை பேர் நீ சுகமாயிறாங்க, எத்தனை பேர் நடக்க முடியும் நடந்திருக்காங்க, எத்தனை படுக்கையில் இருந்து கர்த்தர் ஏப்பிருக்கார். அப்படியாப்பட்ட அற்புதம் செய்கிற தேவன். இன்னொன்று அவர் விசுவாசிங்க. அவர் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு எப்படியாப்பட்ட வியாதி சுகம் கொடுப்பாரு. உங்களுக்கு எப்படியாப்பட்ட மரண படுகள் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பார். பெரும்பாடு விஷயம் வேதத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாடு விஷயம் அவங்க வந்து பயங்கர ஆஸ்தி உள்ள அந்தஸ்து உள்ளவ. அவங்களுக்கு வந்து அந்த பெரும்பாடு வந்து அந்த வியாதி அவங்க எல்லா டாக்டர்கிட்ட போனால், எல்லா வைத்தியிட்ட போனால் அவங்களால சுகமாக முடியல. எந்த வைத்தியம் சுகப்படுத்த முடியல, எந்த டாக்டரும் சுகப்படுத்த முடியல. ஒரு அநேக பணங்கள் செலவு பண்ணால், மாத்திரை மருந்து சாப்பிட்டா, ஆனால் அவ்வளோ பணம் செலவு பண்ணி மாத்திரை மருந்து சாப்பிட்டா அந்த வியாதி சுகமாகலை. அவ்வளோதான். அவங்கள்ட்ட வந்து பணமும் கிடையாது, சரீரத்தில் பலவீனமும் கிடையாது. கடைசி ஸ்டேஜ் ஜீவன் போகிற நிமிஷம். அப்போ இயேசுவை பற்றி அவர் கேள்வி போகிறான். இயேசுவை பற்றி கேள்வி போட்டோன்னா உடனே அவருக்குள்ள ஒரு விசுவாசம். ஏசப்பா ட்ரெஸ்ஸை தொடர்ந்து சுகமாடுன்னு சொல்லி அவருக்கு அந்த விசுவாசம். கொஞ்சம் விசுவாசம் இல்லை, பகிரங்கமான விசுவாசம். நிச்சயமான சுகமாகன்னு சொல்லி அவர் விசுவாசித்தா. ஏசப்பா நடந்து போகும்போது ஏசப்பா பின்னாடி எத்தனையோ கூட்டங்கள் பின்னாடி போச்சு. அந்த கூட்டம் அவ்வளோ தடை இருந்து அந்த கூட்டத்துக்குள்ளே போக முடியாது. ஏன்னா அவர் சொல்கிறது எந்த பலனும் கிடையாது, நடக்க கூட முடியாது. ஆனால் அதெல்லாம் பார்க்காம அந்த விசுவாசத்தோடு அந்த தடைகளாம் மீறி போய் ஏசப்பா ட்ரெஸ்ஸை தொட்ட அடுத்த செகண்ட் அவர் ட்ரெஸ்ஸில் வந்து வல்லமை புறப்பட்டு அவர் சுகமானா. உடனே ஏசப்பா ஸ்டீவன் விசுவாசமே ஒன்று ஆகணும். உடனே அவர் சுகமான. அதை பருத்திமா பாருங்கள், அந்த அவனுக்கு 2 கண்ணை தெரியாது. அவன் சொல்கிறா, தாவீதின் குமாரனே எனக்கு மனமிருங்க என்று சொல்லி கத்துறான். விசுவாசமாக கத்துறான். அங்கே இருக்க ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. அதெல்லாம் மீறி அவன் இன்னும் விசுவாசமாக கத்துறான். கத்தும் போது தாவீதின் குமாரனே எனக்கு மனமிருங்கன்னு சொல்லும்போது ஏசப்பா உடனே அவன் விசுவாசத்தின் குரலை கேட்டு திரும்பி உடனே வந்து கேட்க போகிறான். அவனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. ஏசப்பா என் கண் பார்வை வேணும்னு சொல்லிக்கிறாங்க. நான் கொடுப்பேன், நீங்கள் விசுவாசிக்கலாம், விசுவாசிக்கிற அணுகலாம், என் விசுவாசமாக ஆகணும் சொல்லுவாங்க. கண் பார்வை அடைந்தான். எத்தனை பேர் தேவனுக்கு விசுவாசத்தினால அந்த வியாதி சுகப்பெற்றாங்க. இன்னைக்கு உங்களோட வாய்ப்பில் சரி, நீங்கள் எப்படியாப்பட்ட வியாதியில் இருந்தால் சரி, நீங்கள் எப்படியாப்பட்ட மரணப்படுகலாம் சரி, அநேக டாக்டரை போயிடலாம், அநேக வைத்தியரை போயிடலாம், அநேக பெரிய பணம் நீங்கள் செலவு பண்ணிடலாம், மருந்து மாத்திரை சாப்பிட்டு உங்கள் வியாதி சுகமாகல. நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை சுகப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுக்கு சகாயம் பண்ண ஒரு தேவன் இருக்கார். உங்களுக்கு நன்மை செய்கிற தேவன் இருக்கார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் நேற்றும் என்றும் மாறா தேவன். அவர் இன்றைக்கும் உங்களுக்கு சகாயம் செய்ய வல்லமுள்ள தேவனாக. அவர் நம்புங்க, விசுவாசிங்க. இப்போவே இந்த நிமிஷம் நீங்கள் எப்படியாப்பட்ட வேதம் நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு. எப்படியாப்பட்ட மரணப்படுகிறாங்க அவர் நோக்கி விசுவாசமாக கொடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லமுள்ள தேவனாக. அவர் ஒருபோது கைவிட மாட்டார். நம்புற பிள்ளைகளை ஒருபோது கைவிட மாட்டார். நிச்சயமாக நீங்கள் எப்படியாப்பட்ட வியாதியில் கற்று உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு. எப்படியாப்பட்ட மரணப்படுகிற அவங்க கற்று எழுப்பார். இன்னும் அவர் விசுவாசிங்க, அவர் நம்புங்க, ஒரு சுகம் கிடைக்கும்.